இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா MCQ ஃபார் Raman and UV visible spectroscopy. Okay, so let's begin the session. So first question என்னன்னா, which of the scattering results in a longer wavelength than the incident light? ஓகே, நம்ம ஸ்கேட்ரிங் ரிசல்ட்ஸ் தான் வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து படிப்போம். இப்போது ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இன்சிடென்ட் லைட்டை விட லாங்கர் வேவ் லென்த் ஸ்கேட்டர்டு வந்து லாங்கராக இருக்கும், அதில் எது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ராலே. ஓகே, ஸோ ராலே இஸ் த ஆன்சர். அடுத்து, which type of scattering is the strongest? ஓகே, ஸோ நமக்கு ராமன் ஸ்கேட்ரிங் இருக்குது, ராலே ஸ்கேட்ரிங் இருக்குது. போன நீங்கள் அனுப்பின இன்சிடென்ட் ரேடியேஷன் அப்படியே திரும்பி வந்துச்சுன்னா அது வந்து ராலே. ஓகே, ஸோ இந்த இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கேட்ரிங் இப்படி வரப்போ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ராலே. கிரேட்ரோ லெஸராக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ராமன். அந்த ராமனில் 2 டைப் இருக்குது, ஸ்டோக்ஸ் அண்டு ஆன்டி ஸ்டோக்ஸ். ஓகே, ஸோ அப்போது எந்த ஸ்கேட்ரிங் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்னா அகெயின் ராலே ஸ்கேட்ரிங் தான் வந்து இங்கே ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஸ்கேட்ரிங் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா, which of these properties must change for a mood to be Raman active? ராமன் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இதில் எந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து போன வீடியோவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ மைக்ரோவேவ் ஆக்டிவ்னா, மைக்ரோவேவ் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஸோ அந்த மாலிக்யூல்ஸில் என்ன இருக்கணும், பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கணும். ஓகே, பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட். இதே ஐஆர் ஆக்டிவாக இருக்கணும்னா வந்து சேஞ்ச் இன் த டைபோல் மூமெண்ட், அது மேலே ரேடியேஷன் விழுறப்போ டைபோல் மூமெண்ட்டில் வந்து சேஞ்ச் இருக்கணும், சேஞ்ச் இன் தி டைபோல் மூமெண்ட். ஓகே, இதே ராமனாக இருக்கிறப்போ அந்த ரேடியேஷன் மேலே விழுறப்போ வந்து என்ன இருக்கணும், அந்த மாலிக்யூல்ஸில் உங்களுக்கு சேஞ்ச் இன் த போலரைசபிலிட்டி, சேஞ்ச் இன் த போலரைசபிலிட்டி, இதுதான் வந்து கண்டிஷன். இப்போ மைக்ரோவேவ்னா அந்த மாலிக்யூல்ஸ்லேயே பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் லைக். ஓகே, ஐஆரில் வந்து அந்த பாண்டு வைப்ரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லைட்டு விழுறப்போ அந்த பாண்டு சேஞ்ச் ஆகுறப்போ உங்களுக்கு அதில் டைபோல் மூமெண்ட் சேஞ்ச் ஆகுதான் பார்க்கணும். இதே ராமனில் அந்த ரேடியேஷன் விழுறப்போ உங்களுக்கு அந்த எலக்ட்ரான் க்ளவுடில் உங்களுக்கு போலரைசபிலிட்டி, சேஞ்ச் இன் த போலரைசபிலிட்டி. அப்போது ஃபார் ராமன்னா வந்து என்னது, போலரைசபிலிட்டி இஸ் தி ஆன்சர். ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஷின். இன் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எனர்ஜி ஆஃப் சேஞ்ச் கம்ஸ் ஃப்ரம், எதுலேருந்து எனர்ஜி சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எனர்ஜி சேஞ்ச் வந்து த்ரூ த ஃபோட்டான், லைட் எனர்ஜி தான். எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கே இன்வால்வ் ஆகலை, ஓன்லி ஃபோட்டான்ஸ் தான் வந்து இங்கே. மற்ற எல்லாத்துலேயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வந்து அப்சார்ப்ஷன் எமிஷன் பார்ப்போம். இங்கே வந்து என்னென்னா ஸ்கேட்ரிங் தான் பார்ப்போம் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில். சப்போஸ் ஸ்கேட்ரிங் வந்து உங்களுக்கு ஃபோட்டான் வந்து ஹெச்நியூ வந்து இன்சிடென்ட் எப்படி இருக்குது அண்ட் ஹெச்நியூ வந்து ஸ்கேட்டர்டு எப்படி இருக்குது. ஓகே, எனர்ஜி இன்சிடென்ட் அண்ட் எனர்ஜி ஸ்கேட்டர்டு. எனர்ஜி இஸ் ரிலேட்டட் டு ஃபோட்டான், ஹெச்நியூ. ஓகே, அப்போ ஃபோட்டான் தான் இங்கே ரிலேட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ஃபிஃப்த் கொஷின். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான் ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர். ஓகே, இது அகெயின் நம்ம இது என்னென்னா மற்ற ஒன் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி தான். ஏன்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஸ் தி ஆன்சர். அடுத்து, பீர் லாம்பர்ட்ஸ் லா கிவ்ஸ் தி ரிலேஷன் பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். நான் இங்கே யூவி விசிபிள் நடத்துகிறப்ப இந்த பீர் லாம்பர்ட்ஸ் லா சொல்ல மறந்துட்டேன். அப்சார்பன்ஸ் ஈக்குவல் டு எப்சிலான் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு பாத் லென்த்து, இதுதான் வந்து அப்சார்பன்ஸ். அதை வந்து லாக் I/I0 அப்படி சொல்லுவாங்க. இதுதான் வந்து அப்சார்பன்ஸ். அப்சார்பன்ஸ் வந்து எது கூட ஈக்குவலாக இருக்குது, மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட், C ஃபார் கான்சன்ட்ரேஷன், L ஃபார் பாத் லென்த். ஓகே, அப்போது இட் கிவ்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி வாட் அண்ட் வாட். ஸோ இட் கிவ்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி பீர் லாம்பர்ட்ஸ்லாம் வந்து எனர்ஜி ஆஃப் த அப்சார்ப்ஷன் அண்ட் த ரிஃப்ளெக்டட் ரேடியேஷனோட தான் வந்து இது கொடுக்குது. ஓகே, அப்போ பீர் லாம்பர்ட்ஸ்லாம் கிவ்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் அப்சார்பன்ஸ் அண்ட் தி ரிஃப்ளெக்டட் ரேடியேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு, பீர் லாம்பர்ட்ஸ் லா states that the intensity of the light decreases with
ஓகே, நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் வந்து log I/I0 or I0/I, I don't remember exactly, which is equal to A into epsilon into CL. இந்த குவான்டிட்டி தான் நம்ம அப்சார்ப்னு சொல்லுவோம். இந்த I வந்து இன்டென்சிட்டி இல்லை இன்சிடென்ட் ரேடியேஷனோட இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது இன்டென்சிட்டி வந்து எதை பொறுத்து டிக்ரீஸ் ஆகும்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி ஓகே அது வந்து உங்களுக்கு மாறும், கம்மியாகும். கான்சன்ட்ரேஷன் அதிகமாச்சுன்னா அந்த லைட்டு இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு அடுத்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இஸ் கால்டு. ஓகே, நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டான் அப்படியே திரும்பி வந்துச்சு. ஓகே, இது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், இன்சிடென்ட் ரேடியேஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கேட்டர்ட். அது என்ன ஃபினாமினா, ஸ்கேட்ரிங். இப்போ எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா வந்து ராலே ஸ்கேட்ரிங். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா என்ன வரும், ஒன்று போனதை விட வந்தது அதிகமாக இருக்குது, இல்லை போனது பெருசாக இருக்குது வந்தது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ரெண்டு ஃபினாமினா வந்து என்னது, ராமன் ஸ்கேட்ரிங். இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் வந்து இஸ் நோன் அஸ் அ ராமன் ஸ்கேட்ரிங். அதில் போனது இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு ஸ்டோக்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து 10வது கொஷின், which of the following principle of atomic absorption spectroscopy அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ரேடியேஷன் இஸ் அப்சார்ப்டு பை நான் எக்ஸைட்டட் ஆட்டம் இன் வேப்பர் ஸ்டேட் விச் ஆர் எக்ஸைட்டட் டு த ஹையர் ஸ்டேட். இதுதான் அட்டாமிக் அப்சார்ப்ஷனான ஆட்டம்ஸ் இருக்குது. ஆட்டம்ஸ் மேலே வந்து உங்களுக்கு ரேடியேஷன் நீங்கள் அனுப்புகிறீங்க ஹெச்னியூ, அது என்ன ஆகும், ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் கோ டு தி எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, இது E0லேருந்து E1க்கு இந்த மாலிகல்ஸ் எல்லாம் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு இங்கே மேலே போகுது. இப்போது ரேடியேஷன் இஸ் அப்சார்ப்டு பை த நான் எக்ஸைட்டட் ஆட்டம் இன் வேப்பர் ஸ்டேட், தே வில் கோ டு தி எக்ஸைட்டட். அப்போ ஆட்டம் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நடக்கும். ஓகே, அடுத்து which of the following cannot be conserved during the Raman scattering. Raman scattering-ல டோட்டல் எனர்ஜியாக, மொமெண்டமாக, கைனெட்டிக் எனர்ஜியாக, எலக்ட்ரானிக் எனர்ஜி, இதில் எது வந்து கன்சர்வ் பண்ண முடியாது? டோட்டல் எனர்ஜி எப்போவுமே கன்சர்வ்டு தான் இருக்கும். இப்போது வேறு என்ன இதில் எந்த குவான்டிட்டி வந்து கன்சர்வ் பண்ண முடியாதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து how many degrees of freedom does a chemical compound of n atoms. So total degrees of freedom பார்த்தீங்கன்னாக்கா total degrees of freedom is always 3n. So total degrees of freedom na enna, translational degrees of freedom, rotational degrees of freedom, vibrational degrees of freedom, இது மூணுத்தையும் சேர்த்து தான் வந்து 3n சொல்லுவோம். இப்போ லீனியர் மாலிகுலுக்குனா டிரான்ஸ்லேஷனல் வந்து 3, ரொட்டேஷனல் வந்து 2, வைப்ரேஷன் நமக்கு தெரியாது ஃபார் லீனியர். ஸோ அப்போ தான் வைப்ரேஷன் மோட்ஸ் கேட்குறப்போ இந்த 3 + 2 5 கேட்டு வைப்ரேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் லீனியருக்கு இப்படி சொல்லுவோம். ஓகே, இதே நான் லீனியருக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் 3ஆக இருக்கும், ரொட்டேஷனலும் 3ஆக இருக்கும், வைப்ரேஷன் நமக்கு தெரியாது, அதை 3n வச்சுட்டு அப்போது ஃபார் நான் லீனியர் மாலிகுலுக்கு வைப்ரேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து என்னது 3n - 6ன்னு சொல்லுவோம். ஆனால் டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன, இட் இஸ் 3n. அப்போது 3n is the answer. அடுத்து 13th question, in Raman spectroscopy the radiation lies in the, இப்போது ரொட்டேஷன்னா வந்து மைக்ரோவேவ் ரீஜன், எக்ஸ்ரேஸ்னால் வந்து அயனைசேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ விசிபிள் என்ன நடக்கும், யூவியில் என்ன நடக்கும், இது ரெண்டுத்தில் தான் நம்ம லாக் பண்ணணும். இப்போது ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி உங்களுக்கு விசிபிள் ரீஜனில் தான் வந்து நடக்குது. ஓகே, அப்போ வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஐஆர் ரீஜன். யூவியில் வந்து என்ன நடக்கும், எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகே, விசிபிள்லேயும் நடக்கும், அதை விட கொஞ்சம் அதிகமானது யூவியில் இன்னும் நிறைய எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ஸ் நிறைய எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து போகும். ஓகே, அடுத்து ராமன் ஷிஃப்ட் ஜென்ரலி லைஸ் பிட்வீன், ராமன் ஷிஃப்ட்னா எந்த ரேஞ்சிலேருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 100 to 400 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஷின், த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் லேசர் ஃபார் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இதில் எந்த லேசர் வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
ஹீலியம் நியான் லேசர் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த யூஸ்ட் மெர்க்குரி லேம்ப் பண்ணால் லேசர் வந்ததும் கரெக்டாக வந்து இந்த ஃப்ரீக்குவன்சி தான் வந்து வேணுன்றத கரெக்டாக செட் பண்ணதும் லேசர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ரொம்ப அட்வான்ஸ்டாக மாறிச்சு. அதில் மோஸ்ட் யூஸ்டு லேசர் வந்து பார்த்திங்கனாக்கா ஹீலியம் நியான் லேசர் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து 16th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஆர் இன்டென்ஸ்? நம்ம ஸ்டோக்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் படிப்போம், ராலே ராமன். இதில் நம்ம போயிட்டு ஸ்கேட்டர்ட் ஆகிட்டு வர லைன்ஸ் வந்து எது ரொம்ப வந்து இன்டென்ஸாக இருக்கும்னா ராலே ஸ்கேட்டர்டு லைன்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து யூவி விசிபிள்லேருந்து, இந்த திஸ் டைப் ஆஃப் டிரான்சிஷன் பாசிபிள் இன் யூவி விசிபிள் ரீஜன் ஃபார் a compound with a molecular formula C4H4O. ஓகே, C4H4O அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போ ஆக்சிஜன் வந்து அது மேலே வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கலாம், C2H5 அண்டு CH3 அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னு அன்சாச்சுரேட்டடாக தான் இருந்தால் தான் உங்களுக்கு CH2 டபுள் பாண்ட் CH2 ஒரு O again C ட்ரிபிள் பாண்ட் CH இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு என்ன இருக்குது, பை பாண்ட்ஸ் இருக்கணும், ஆக்சிஜன் மேலே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போது உங்களுக்கு என்னென்ன டிரான்சிஷன்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்னென்ன பாசிபிள்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ N to பை, அப்புறமா வந்து உங்களுக்கு பை டு பை ஸ்டார், இது ரெண்டும் வந்து பாசிபிள். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் லோன் பேர் டு பை ஸ்டாருக்கு போகும், பை டு பை ஸ்டார் போகும். ஓகே, அது ரொம்ப பாசிபிளான ஒரு இது யூ விசிபிளில். ஓகே, ஏன்னா மாலிகுல் கொடுத்துருக்காங்க, சேச்சுரேட்டடாக இருந்தால் நமக்கு சிக்மா போட்டிருக்கணும். இந்த மாலிகுல் வந்து தெரியுது, இப்போ C2ன்னு கொடுத்தாவே வந்து நமக்கு என்ன பண்ணணும், H6 தான் வந்து சேச்சுரேட்டட். சரி, ஒரு ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா C2H5O, அப்போ இது சேச்சுரேட்டட்னு சொல்லலாம். அப்போது ஒரு ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா அப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, அது இல்லாமல் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இப்போ டபுள் பாண்ட் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது நம்ம லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தால் N to பை ஸ்டார் நினைக்கணும். பை பாண்ட்ஸ் இருந்தால் பை டு பை ஸ்டார் வந்து பாசிபிள். ஓகே, அப்போது P, S. Next, alkaline pH, phenol loses one proton and exists as a phenoxide ion. The correct statement regarding their absorption is. இப்போது ஃபீனால்லாம் என்னது, ஃபீனால்லாம் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு OH வந்து இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபீனாக்சைட்னா வந்து ஒரு ப்ரோட்டானை லூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது இங்கே வந்துடும், இந்த பாண்ட் இங்கே வந்துடும், இந்த பாண்ட் இங்கே வந்துடும். இப்போது இது வந்து ஒரு O மைனஸ், இது ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு மைனஸ் நமக்கு வந்திருக்கு. இதுதான் ஃபீனாக்சைடு அயான். இது ரெண்டுத்தில் வந்து எது நிறைய வந்து அப்சார்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபீனால் ஃபார்மில் இருக்கப்போ அது அப்சார்ப்ஷன் நிறைய கொடுக்குமா, இல்லை ஃபீனாக்சைடு ஃபார்மில் இருக்கப்போ அது நிறைய அப்சார்ப்ஷன் கொடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபீனால் இருக்கப்போ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இருக்குது, இந்த ப்ரோட்டான் போகிறப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரான் டென்சிட்டியில் சேஞ்சஸ் நடக்குது. அப்போ அப்சார்ப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த கொஷனில் வந்து ஃபீனால் ஷோஸ் மோர் அப்சார்ப்ஷன் தென் ஃபீனாக்சைடு அயான். அதுதான் வந்து ஆன்சர். ஆக்சுவலி இதில் நான் நோட் பண்ணல. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஃபீனால் ஷோஸ் மோர் அப்சார்ப்ஷன் தென் தி phenoxide ion. Option A is the right answer. Okay, next question. Phenol pH increase பண்ணுறப்போ ஃபீனால் வந்து என்ன ஷிஃப்ட் காட்டும், பேத்தோக்ரோமிக்கா, ஹைப்சோக்ரோமிக்கா, ப்ளூ ஷிஃப்டா, ரெட் ஷிஃப்டா அப்படின்னு கேட்குறாங்க. pH இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், பேசிக் மீடியமாக மாறும். பேசிக் மீடியமாக போகிறப்போ வந்து H+ வந்து வெளில போயிடும். அப்போது உங்களுக்கு வந்து என்ன ஷிஃப்ட் வர பாசிபிள்னா உங்களுக்கு P and S, பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் அண்டு ரெட் ஷிஃப்ட், இது ரெண்டுமே வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ரெஃபர் வாட் இஸ் பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட், ரெட் ஷிஃப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி லெக்சரில் சொல்லியிருக்கோம், அது என்னன்னு ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த வந்து ஒரு இப்படி ட்ரையாங்கிள் போட்டோம். ஓகே, ஸோ இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ப்ளூ ஷிஃப்ட் அண்ட் ரெட் ஷிஃப்ட், மேலே வந்து உங்களுக்கு பேத்தோ, கீழே வந்து ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட், இந்த 4 குவாட்ராங்கிளில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போது
இந்த 4த்துல உங்களுக்கு இந்த pHனால இது எப்படி மாறுது அப்படின்றது இது சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட்டர் மாலிக்யூலோட யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் என்னென்ன டிரான்சிஷன் நடக்கும்? நம்ம வாட்டர் மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன? வாட்டரில் வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, ஆனால் ரெண்டுமே வந்து சிக்மா பாண்ட். ஓகே. இப்போது பாசிபிள் டிரான்சிஷன் வந்து என்ன உங்களுக்கு நடக்குன்னா, இந்த உங்களுக்கு சிக்மா டு சிக்மா ஸ்டார் வந்து நடக்கும். அடுத்து n டு சிக்மா ஸ்டார் தான் நடக்கும். நோ பை பாண்ட்ஸ். ஆனால் சிக்மா டு சிக்மா ஸ்டார் வந்து ஹை எனர்ஜி. ஓகே. இருக்கிறதுலே ஹையர் எனர்ஜி தேவைப்படும். அப்போ வந்து யூவி விசிபிளாக உங்களுக்கு அது நடக்க இந்த இந்த டிரான்சிஷன் வந்து அவ்வளோவா நடக்காது. ஓகே. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ பாசிபிலிட்டி வந்து n டு சிக்மா ஸ்டார் மட்டும்தான் நடக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் n டு சிக்மா ஸ்டார். ஏன்னா நோ பை பாண்ட்ஸ். அப்போ பை பாண்ட்ஸ் இல்லைன்னா இதை ரெண்டுத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு சிக்மா பாண்ட் மட்டும்தான் இருக்குது, ஆனால் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சிக்மா டு சிக்மா ஸ்டார் வந்து இருக்கிறதுலே ஹை எனர்ஜி தேவைப்படும், அது வந்து நடக்காது. அப்போ n டு சிக்மா ஸ்டார் மட்டும்தான் நடக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 21st கொஷின், இந்த எனர்ஜி ரெக்வயர்டு ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சிஷன்ஸ். ஸோ இருக்கிறதுலே வந்து நான் சொன்ன மாதிரி சிக்மா டு சிக்மா ஸ்டாருக்கு தான் ஹையஸ்ட் எனர்ஜி. அப்போ Q தான் ரொம்ப கிரேட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்மா ரிலேட்டட் என்ன, n டு சிக்மா ஸ்டார் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் யாருன்னா வந்து QR, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பை டு பை ஸ்டார் அது. ஸோ எஸ்ஸு. அதுக்கப்புறம் n டு பை ஸ்டார் P. அப்போது ஆர்டர் வந்து பார்த்திங்கனாக்கா P இஸ் லெஸ் தென் S லெஸ் தென் R லெஸ் தென் Q. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கோ? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்சார்ப்ஸ் டு மோர் வேவ் லென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பென்சின் வந்து பேர் பென்சின். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். பென்சினில் வந்து நம்ம ஒன்று OH சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபீனால் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு அப்சார்ப்ஷன் பார்த்திங்கனாக்கா இது அமீன். ஓகே. அடுத்து அனிலீனியம் அயான்னா வந்து ஒரு புரோட்டான் வந்து சேர்ந்துடுது, NH2 NH3+ அப்படி ஆகிடுது. இங்கே ஆக்சிஜன் நைட்ரஜன் கம்பேர் பண்ணுறப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆக்சிஜனுக்கு தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே. அப்போது இது என்ன பண்ணும், எது இன்டென்சிஃபை பண்ணுன்னா நைட்ரஜன் தான். அது மேலே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணும், அந்த பென்சின் ரிங்கை இன்னும் ஃபர்தராக ஆக்டிவேட் பண்ணி மோர் அப்சார்ப்ஷனுக்கு இது பண்ணும். அதேமாரி நம்ம அனிலீனியம் நினைப்போம். அனிலீனியம் நினைப்பது ஒரு புரோட்டான் எடுத்திருந்தாலும் இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியில் வந்து சேஞ்சஸ் நடக்குது. அப்போ இது வந்து 1, இது 2, இது 3, இதுக்கப்புறம் 4 தான் வந்து லாஸ்ட்டு. இப்போ இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் எதுனா வந்து அனிலின் தான் வந்து ஹையஸ்ட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த லாம்டா மேக்ஸ் ஃபார் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட் ஆசிட்ஸ் கேன் பி டிட்டர்மைன்டு பை. உங்களுக்கு இதில் என்ன ரூல்ஸ் இருக்குன்னா வந்து உட்வர்ட் ஃபிஷர் ரூல்ஸ் தான் வந்து இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட்ஸை வந்து லாம்டா மேக்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், த நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் கெரோட்டின். ஸோ நம்ம கெரோட்டின் மாலிகுல் பை டிஃபால்ட்டு தெரியாது. இன்கேஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம கேல்குலேட் பண்ணலாம். கெரட்டின்னா என்ன இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து கெரட்டினோட ஸ்ட்ரக்சர். ஸோ எத்தனை டபுள் பாண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 டபுள் பாண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. இதே 1,3-பியூட்டாடைன்னு கேட்டாக்கா அதிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம யூவி விசிபிளில் மேக்ஸிமம் என்ன பார்ப்போம், ஒன்று பை டு பை டிரான்சிஷன் ஸ்டடி பண்ணுவோம், இல்லை n டு பை ஸ்டார் அந்த டிரான்சிஷன். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகிறதுக்கு டபுள் பாண்ட் அன்சாச்சுரேட் காம்பவுண்ட்ஸ் தான் இதில் நிறைய ஆன்சர் பண்ணும். அப்படிலாம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட்டம் இருக்கா, அந்த ஆட்டம்ஸ் வந்து நிறைய ஆன்சர் பண்ணும். ஓகே. அடுத்து செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈனோன்ஸ் பற்றி. ஈனோன்ஸ்னால் என்ன? கீட்டோ ஈனோன்னா வந்து இங்கே C டபுள் பாண்டும் இருக்குது, இங்கே ஒரு அடுத்து
கார்பன் ஆட்டத்தில் இப்படி இருக்கலாம் இன் ஓன்ஸ். ஓகே, அதில் எது எது வந்து ஃபர்பிடன், எது எது வந்து அலௌடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா n to pi star வந்து ஃபர்பிடன். ஏன்னா இங்கே இது பாண்டடில் இருக்குது. இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா n to pi star மட்டும் ஈனோன்ஸில் வந்து ஃபர்பிடன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து which of the following group that produces the bathochromic shift when substituted in the benzene. பென்சீனில் நம்ம இந்த குரூப்ஸை போடுறப்போ எந்த குரூப்ஸ் வந்து உங்களுக்கு பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்டை வந்து பண்ணுது, மீன் கலரை இன்டென்சிஃபை பண்ணுறது. ஓகே, எது பண்ணும், லாம்டா மேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது எதுவாக இருக்குன்னா 4மே OH, CHO, COOH, NH2 இது 4 குரூப் போட்டாலுமே பேத்தோக்ரோப் ஷிஃப்ட் வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் தான் பண்ணுது. இன்க்ரீஸ் பண்ணும் டிக்ரீஸ் பண்ணும் கேட்கல, எது கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேர் பென்சீனில் இந்த குரூப் நீங்கள் ஒன்று போட்டால் உங்களுக்கு பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து எதுனா இந்த 4 குரூப்ஸுமே. ஓகே, அடுத்து 27 இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் when related to the following data. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா E electronic ஈக்குவல் டு greater than EV greater than, இது வந்து ரைட்டு. இது வந்து E electronic equal to actually 100 times இந்த E vibration கொடுத்துருக்காங்க. E electronic equal to 10,000 times into the E rotational. E rotational equal to 100 times. இப்போ இதிலேருந்து நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன தெரியும்னா, அப்போது E rotational is equal to 1000 times the E vibrational, sorry, E vibrational equal to 1000 times the E rotational. இங்கே வந்து E rotational வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. E vibration தான் வந்து நமக்கு அதிகம். E rotational வந்து வைப்ரேஷனோட ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டே தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து டியூரிங் ரிலாக்ஸேஷன் த எலக்ட்ரானிக் ஸ்பின் இஸ் ரிவர்ஸ்டு. ஓகே, இது வந்து நம்ம ஜப்லான்ஸ்கி டயக்ராமில் பார்ப்போம். நம்ம ஒரு மாலிகுல் இங்கே இருக்குது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. இங்கே வந்து ஸ்பின் வந்து S0 to S1 இன்டர்சிஸ்டம் கிராஸ் பண்ணி என்ன பண்ணுது, ட்ரிப்ளட் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். T1லேருந்து திருப்பியும் கீழே வருது. ஓகே, திருப்பியும் கீழே வரப்போ வந்து நம்ம ஸ்பின் வந்து இப்படி போச்சு, வரப்போ வந்து சிங்லெட்லேருந்து ட்ரிப்ளட்டாக மாறி வந்திருக்கு. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா வந்து பாஸ்ஃபோரசன்ஸ். ஓகே, டியூரிங் ரிலாக்ஸேஷன் எலக்ட்ரானிக் ஸ்பின் இஸ் ரிவர்ஸ்டுனா அது பேர் வந்து பாஸ்ஃபோரசன்ஸ். ஓகே, இதே ஸ்பின் ரிவர்ஸ் ஆகாமல் அப்படியே வந்துச்சு, சிங்லெட்லேருந்து சிங்லெட் ட்ரான்ஸ்ஃபர்னால் அது வந்து ஃப்ளூரசன்ஸ். ஸோ which is the real limitation to the Beer's law அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அனலைட்டட் ஹை கான்சன்ட்ரேஷனில் அதை பண்ண முடியாது. ஓரளவுக்கு லைட் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் லைட் வந்து உங்களுக்கு ஃபால் ஆகி இந்த பாத் லென்த்தில் போயிட்டு அப்சார்பன்ஸ் ஈக்குவல் டு ECl. கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் இதை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து மோலார் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட யூனிட் என்ன, அகெயின் A equal to ECl. ஓகே, இதனோட யூனிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்சார்பன்ஸ்க்கு நோ யூனிட். இது வந்து கான்சன்ட்ரேஷன் மோல் பெர் லிட்டர்னா லிட்டர் இன்வர்ஸ், லென்த்துக்கு வந்து என்னது சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இதனோட ரிவர்ஸ் போட்டால் தான் இதுக்கு நோ யூனிட்ஸ்னு வரும். ஓகே, அப்போ ஈயோட யூனிட் என்னவாக இருக்கும், மோல் இன்வர்ஸ் லிட்டர் சென்டிமீட்டர் இன்வர்ஸாக இருந்தால் தான் இது கூட மல்டிப்ளை பண்ணுறப்போ நோ யூனிட்னு வரும். அப்போ மோல் இன்வர்ஸ் லிட்டர் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. 31 which of the following statement is not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. Absorptivity changes with the intensity of the light. Absorbance is independent of the intensity of the light. Absorbance has no unit. இது correct. Absorbance is a constant. It depends upon the nature of the molecule. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இது ரெண்டுத்தில் எதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தான் அப்சார்பன்ஸ் சேஞ்சஸ் வித் த இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். நோ, இன்டென்சிட்டி ஆஃப் த லைட்டை பொறுத்து கிடையாது அப்சார்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இண்டிபெண்டாக தான் இன்டென்சிட்டி ஆஃப் த லைட், அதுதான் வந்து கரெக்டு. ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் யூஸ்ஃபுல் அஸ் அ சோர்ஸ் ஆஃப்
யூவி விசிபிள். ஓகே, இதில் இந்த யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் எல்லாத்தையுமே நம்ம சோர்ஸாக யூஸ் பண்ணுவோம். இதில் எதை மட்டும் நம்ம சோர்ஸாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோபல் சோர்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, மீதி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஜெனான் டிஸ்சார்ஜ் லேம்ப், டியூட்டீரியம் டிஸ்சார்ஜ் லேம்ப், டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லேம்ப், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூவி விசிபிளில் சோர்ஸாக யூஸ் பண்ணலாம். குளோபல் சோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. மேபி வேறு ஃப்ரீக்வன்சி லோயர் ரீஜனாக இருக்கலாம், இல்லை ஹையர் ரீஜனாக இருக்கலாம். ஸோ யூவி விசிபிளோட வேவ் லென்த் ரீஜன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூவி விசிபிளோட வேவ் லென்த் ரீஜன் வந்து இட் இஸ் 200 to 800 நானோமீட்டர். ஸோ இந்த மாதிரி வேவ் லென்த் ரீஜன் ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியாக அந்த இஎம்ஆர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் ஒன்று ஃப்ரீக்வன்சி வச்சோ இல்லை லேம்டா வச்சோ ஏதாச்சும் ஒன்று கற்று வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த நியர் ஐஆர் என்ன, ஃபார் ஐஆர் என்ன, அந்த டேபிள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அடுத்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ். ஸோ நமக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு 4 கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவகேட்ரோ நம்பர், அது என்னது 6.023 × 10⁻+23 மோல் இன்வர்ஸ். அடுத்து இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் H is equal to 6.626 × 10⁻⁻34 ஜூல் செகண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து வாட் யூ கால் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். அடுத்து வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, அப்புறமா வந்து இந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 1.38 × 10⁻⁻23 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இதை தான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ரேராக மேபி இந்த ஃபாரடே ஈக்குவல் டு 96,000 கூலம்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இதுதான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ஸே. மேபி எலக்ட்ரானிக் சார்ஜ்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு 6.626 × 10⁻⁻34 ஜூல் செகண்ட். ஜூல் மினிட்னா வேறு ஆன்சர். ஸோ ஜூல் செகண்ட் தான், அந்த 34க்கு ஜூல் செகண்ட் தான் வந்து யூனிட், மீதி எல்லாமே வந்து ராங் யூனிட். ஓகே, அடுத்து 36 பாஸ்போரசன்ஸ் இஸ் எ ரேடியேட்டிவ் டிகே ஃப்ரம். ஸோ எங்கேருந்து எங்கே வருது? பாஸ்போரசன்ஸ்லேருந்து ட்ரிப்ளெட்லேருந்து சிங்லெட்டுக்கு வரும், அதுதான். ஸோ ட்ரிப்ளெட் டு சிங்லெட் ட்ரான்சிஷன் இஸ் த பாஸ்போரசன்ஸ். அடுத்து ஃப்ளூரசன்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? ஃப்ளூரசன்ஸ் வந்து சிங்லெட் டு சிங்லெட், அதில் வந்து நோ ஸ்பின் சேஞ்ச். ஓகே, அப்போ ஃப்ளூரசன்ஸ் வந்து சிங்லெட் டு சிங்லெட் ட்ரான்சிஷன். The number of fundamental vibration modes for CO2. ஸோ CO2ஓட வைப்ரேஷன் மோட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே N வந்து எத்தனை? 3 ஆட்டம். CO2ல் என்ன இருக்குது? இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, 2 டபுள் பாண்ட். ஸோ மொத்தம் 3 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்? டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3n. டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3n வந்து 9. ஆனால் வைப்ரேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து லீனியர் மாலிகுலுக்கு என்ன? லீனியர் மாலிகுலுக்கு வைப்ரேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3n - 5. அப்போது 9 - 5 வந்து எவ்வளோ? 4. டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 4. டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டாக்கா டோட்டல் வைப்ரேஷன் ஃப்ரீடம் வந்து 4ன்னு சொல்லணும். ஆனால் எது ஆக்டிவ்னு கேட்பாங்க அடுத்த கொஷனில். இப்போது நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் மோட்ஸ் விச் ஆர் ஆக்டிவ், ஐஆர் ஆக்டிவ் வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம். நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு 4ன்னு தெரிஞ்சாச்சு. அந்த 4ல் வந்து ஒன்று வந்து சிமெட்ரிக், இன்னொன்று வந்து சிமெட்ரிக் ஸ்ட்ரெச், இன்னொன்று அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச், ஒன்று வந்து இன்பிளேன் பெண்டிங், இன்னொன்று அவுட் ஆஃப் பிளேன் பெண்டிங். ஓகே, மொத்தம் இந்த மாதிரி எத்தனை வைப்ரேஷன்ஸ் இருக்குது? 4 வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இதில் இந்த சிமெட்ரிக் ஸ்ட்ரெச், இன்பிளேன் பெண்டிங், அவுட் ஆஃப் பிளேன் பெண்டிங் மட்டும்தான் என்ன பண்ணுது? டைபோல் மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுற வைப்ரேஷன்ஸ். நம்ம ஐஆர் ஆக்டிவ்னா என்ன? ஸோ சேஞ்ச் இன் த டைபோல் மூமெண்ட். சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சில் வந்து நோ சேஞ்ச் இன் த டைபோல் மூமெண்ட். அப்போது இந்த 4 வைப்ரேஷனில் இந்த 3 மட்டும்தான் ஐஆர் ஆக்டிவ். அப்போது ஆப்ஷன் இஸ் 3. ஓகே, அடுத்து the number of vibration modes is CO2 active. ஏற்கனவே சொன்னால் 4 வைப்ரேஷனில் 3 வந்து ஐஆர் ஆக்டிவ்னா அப்போ மிச்சம் 1 வந்து ராமன் ஆக்டிவ். ஓகே, அந்த சிமெட்ரிக் ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, அதால் சேஞ்ச் இன் போலரைசபிலிட்டி வந்து அதில் நடக்குது. அப்போது எத்தனை
டோட்டல் வைப்ரேஷன் மோட்ஸ் வந்து 4. அதில் 3 வந்து ஐஆர் ஆக்டிவ், 1 வந்து ராமன் ஆக்டிவ். இப்போ எது இதில் ராமன் ஆக்டிவ் கேட்டிருக்காங்க? டோட்டல் மோட்ஸில் 4 மோட்ஸில் ஒன்று மட்டும்தான் வந்து ராமன் ஆக்டிவ். அடுத்து, if a molecule possesses a center of symmetry, the IR active modes are Raman inactive and vice versa. இந்த ரூல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடுக்கு 3 வைப்ரேஷன், மொத்தம் 4 வைப்ரேஷன், அதை 3 and 1 சொல்லலாம். அதில் 3 வந்து ஐஆர் ஆக்டிவ்னா அந்த 3 வந்து என்னது? ராமன் இன்ஆக்டிவ். மிச்சம் 1 வந்து ஐஆர் இன்ஆக்டிவ்னா அது வந்து ராமன் ஆக்டிவ். நம்ம CO2க்கு தான் சொல்கிறேன், ராமன் ஆக்டிவ். அப்போ இந்த ரூல் வந்து எதுனா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அந்த CO2ல என்ன இருக்குது? சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அந்த மாலிகுலோட சென்டர்லேருந்து இங்கேருந்து போனாலும் ஒரு CO மீட் பண்ணலாம், இங்கேருந்து போனாலும் ஒரு O மீட் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கப்போ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்க மாலிகுல்ஸ்க்கு இந்த ஐஆர் ஆக்டிவ் மோட்ஸ் ஆர் ராமன் இன்ஆக்டிவ் அண்ட் ராமன் ஆக்டிவ் மோட்ஸ் ஆர் ஐஆர் இன்ஆக்டிவ். அதாவது வைஸ் வெர்சான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரூல் பேர் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பவுலி எக்ஸ்க்ளூஷன் வந்து வேறு ஸ்பின் பற்றி பேசுகிறது. இது வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இட் டாக்ஸ் அபவுட் தி ஐஆர் ஆக்டிவ் அண்ட் ராமன் ஆக்டிவ். அடுத்து the polarizability in Raman spectroscopy. ஸோ இந்த மியூன்றது டைபோல் மூமெண்ட், ஆல்ஃபான்றது போலரைசபிலிட்டி. அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன ஆகுது? இந்த போலரைசபிலிட்டி தான் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் we use this equation mu equal to alpha, where mu is the dipole moment, alpha is the polarizability, E is the electric field. அப்போது அது ஆப்ஷன் இஸ் A. அடுத்து, which of the following vibration modes of CO2 is IR inactive கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் ஐஆர் ஆக்டிவ், இன்பிளேன் பெண்டிங்கும் ஐஆர் ஆக்டிவ், அவுட் ஆஃப் பிளேன் பெண்டிங்கும் ஐஆர் ஆக்டிவ். சிமெட்ரிக் ஸ்ட்ரெச் மட்டும்தான் வந்து ஐஆர் இன்ஆக்டிவ். அப்போது ஆன்சர் இஸ் திஸ். அடுத்து, த இன்வர்ஸ் ஆஃப் வேவ் நம்பர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. வேவ் நம்பர்னா இது. இந்த வேவ் நம்பரோட இன்வர்ஸ் வந்து 1 வந்து என்னது? லாம்டா. நமக்கு என்ன தெரியும்? E is equal to h நியூன்னு தெரியும். அதை எப்படி எழுதலாம்? HC நியூ பார்னு எழுதலாம். அதை HC பை லாம்டான்னு எழுதலாம். அப்போ நியூ பார் வந்து என்ன? 1 by லாம்டா. இப்போ இந்த இன்வர்ஸ் ஆஃப் வேவ் நம்பர் இஸ் வேவ் லென்த். ஸோ இவ்வளோதான் கொஷின்ஸு. So we completed the Raman spectroscopy and UV visible spectroscopy ஓட MCQ வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்து NMR, ESR அண்டு மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட MCQ கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பார்ட். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.